அனைவருக்கும் வணக்கம். தமிழில் API சர்வர் கற்கலாம் பகுதி 4. இந்த பகுதியில் ORM ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற மூவிஸ் டேபிளுக்கு எப்படி நம்ம சர்வரில் மூவி மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் மூவிஸ்க்கு லிஸ்ட் API எழுதியிருக்கோம். லிஸ்ட் API டேட்டாபேஸில் இருந்து டேட்டாவை ரெஸ்பான்ஸில் ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்கு. இந்த பகுதியில் ORMனா என்னென்னு அப்படியே தொடர்ச்சியாக பார்க்குறோம். ORM அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ரிலேஷனல் அப்படிங்கிறது டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள். நம்மகிட்ட ஏற்கனவே MDBன்ற டேட்டாபேஸில் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. டேபிளில் தான் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இப்போ மூவிஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கிளாஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ். எடுத்துக்காட்டாக டேட்டாபேஸில் மூவிஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷனில் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதாவது ரிலேஷனோட நேம் வந்து மூவிஸ், அதில் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ இந்த ரிலேஷனை நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ஜாவா ஸ்கிரிப்டில் மேப் பண்ணணும் அப்படின்னா மூவி அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிக்கலாம். அந்த கிளாஸ்க்கு நேம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிலேஷனை நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த ரிலேஷனோட ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இதை என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அதோட டேட்டா டைப்ஸ் என்னங்கிறதா நமக்கு ஸ்கீமா. இந்த ரிலேஷனோட ஸ்கீமாவை நம்ம ஒரு கிளாஸாக எழுதியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம், மூவி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 மூவி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா 3 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த 3 இன்ஸ்டன்ஸும் மூவிஸ் டேபிளில் இருக்கிற ரோஸ். அப்போ ஒரு டேபிளை நம்ம கிளாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் நம்ம அந்த கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை தான் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் இப்போ நம்ம இந்த ORM கான்செப்டை நம்ம அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். அதுக்காக நம்ம அப்ளிகேஷனை ரீஃபேக்டர் பண்ணலாம். ORMோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா கண்ட்ரோலரில் எந்த டேட்டாபேஸ் லாஜிக்கும் பிஸ்னஸ் லாஜிக்கும் நம்ம வச்சுக்கக்கூடாது. அதை தனியாக ஒரு லேயரில் எடுத்துகிட்டு போகணும். அந்த லேயர் பேர் தான் மாடல் லேயர்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நாளைக்கு வேறு ஒரு டேட்டாபேஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலோ இல்லை நம்ம லாஜிக் எதுவும் மாற்றுறோம் அப்படின்னாலோ அந்த பிஸ்னஸ் லேயர் மட்டும்தான் இம்பேக்ட் ஆகும். அதாவது மாடல் லேயர். கண்ட்ரோலரில் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இதுக்காக தான் மெயினாக நம்ம ORM பயன்படுத்துகிறோம். ORMோட மற்ற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் வந்து விரிவாக இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரீஃபேக்டர் பண்ணலாம். மாடல்ஸ் ஃபோல்டரில் movies.models.js அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். மாடலோட நேம், அதாவது கிளாஸோட நேம் வந்து மூவின்னு தான் இருக்கணும், மூவிஸ்ன்னு இருக்கக்கூடாது, சிங்குலர். ஆனால் அதே சமயம் அதுக்கு ரிலேட்டடான டேபிள் நேமை ப்ளூரலில் இருக்கணும். ஸோ இது ஒரு கன்வென்ஷன். நம்மளும் அதே கன்வென்ஷனை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். டேபிள் நேம் ப்ளூரலில் இருக்கணும், மாடல் நேம் வந்து சிங்குலரில் இருக்கணும். இப்போ இந்த மூவி மாடலில் நான் மூவி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட டேபிளோட ஸ்ட்ரக்சரை ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம இப்போதைக்கு டேபிளில் ஒரே ஒரு ஃபீல்டு தான் வச்சுருக்கோம், நேம் அப்படின்னு. அதை நான் கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம கண்ட்ரோலரில் இருக்க டேட்டாபேஸ் லாஜிக்கை மூவி கிளாஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஸ்டாட்டிக் கெட் ஆல். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கனெக்ட் டு டேட்டாபேஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ். எல்லா ரோவையும் மூவிஸ் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். தேர்டு ஸ்டெப் வந்து கன்வெர்ட் டேட்டாபேஸ் ரோ இன்டு மூவி ஆப்ஜெக்ட். இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் வேணும். அதனால் கனெக்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக கண்ட்ரோலரில் இருக்கிற நம்ம கொரி செக்ஷனை அப்படியே மாடலுக்கு நான் மூவ் பண்ணிடுறேன். இப்போ கண்ட்ரோலரில் இருக்கிற ரெஸ்பான்ஸு நமக்கு மாடலில் கிடைக்காது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த கெட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் ஆஃப் ரிசால்வ் ரிஜெக்ட். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த டேட்டாபேஸ் லாஜிக்கை இந்த ப்ராமிஸ்க்குள்ளே நம்ம ரேப் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா movie.getAll அப்படின்னு நம்ம கால் பண்ணுறப்ப அது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம், .then அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற அசிங்க்ரோனஸ் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இப்போ மூவிஸை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? ரெஸ்பான்ஸ்க்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா ரிசால்வ் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை கால் பண்ணுறவங்க ரிசால்வ் ஃபங்க்ஷன் என்ன அனுப்புகிறாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மூவிஸ் வந்து பாஸ் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட மாடல். இப்போ இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கனெக்ட் டு த டேட்டாபேஸ். அதுக்காக நம்ம கனெக்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து
மூவிஸ் டேட்டாபேஸ்லேருந்து எல்லா ரோஸையும் ஃபெச் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து டேட்டாபேஸ் ரோவை மூவி ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம். கடைசியாக இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை நம்ம ஒரு ப்ராமிஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நம்ம கண்ட்ரோலரில் இதை எக்ஸிக்யூட் பண்ணி மூவிஸை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஏன் இதை நம்ம ப்ராமிஸாக ரேப் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். இந்த கொரி எப்போ எக்ஸிக்யூட் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எப்போ எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ அப்போ எனக்கு இந்த ரிசால்வ் ஃபங்க்ஷனை கால் பண்ணு, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டராக எனக்கு மூவிஸ் வரணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்ததாக இந்த எரரில் வந்து நம்ம ரிஜெக்டை பயன்படுத்திக்கலாம். ரிஜெக்ட் ஆஃப் எரர் அப்படிங்கிறத நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். அப்போ ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா இதை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க ரிஜெக்ட் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்கு எரர் அப்படிங்கிறது பாஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்மளோட மூவி மாடல் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ்னு போட்டு இந்த மூவி மாடியூலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலர்லையும் ரவுட்ஸ்லையும் நம்ம index.js எழுதின மாதிரியே மாடல்ஸ்க்கும் index.js அப்படின்னு ஒரு ஃபைல் எழுதிக்கிறேன். index.jsல நான் மூவி மாடலை ரெக்கவர் பண்ணி அதை மூவி அப்படிங்கிற நேமில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் கண்ட்ரோலரில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக மூவி மாடலை ரெக்கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மூவி டாட் கெட் ஆல் அப்படிங்கிற ப்ராமிஸை கால் பண்ணுறோம். ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம தென் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். தென் அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு அனுப்புறது ரிசால்வ் ஃபங்க்ஷன், செகண்ட் அனுப்புறது ரிஜெக்ட். நான் இப்போதைக்கு ரிசால்வ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் அனுப்ப போகிறேன். ரிசால்வோட பேராமீட்டராக நமக்கு மூவிஸ் கிடைக்கும் இல்லையா? சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு மூவிஸ் கிடைக்கும். இந்த மூவிஸை நான் ரெஸ்பான்ஸில் அனுப்ப போகிறேன். ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஆஃப் 200.json ஆஃப் மூவிஸ் அப்படின்னு அனுப்ப போகிறேன். இப்போ நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம போஸ்ட்மேனில் ஏற்கனவே மூவிஸ் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதே ரெக்வஸ்ட்டை நான் இப்போ ஹிட் பண்ணுறேன். நமக்கு மூவிஸ் டேட்டாபேஸ்லேருந்து ரோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு தடவை சம்மரி பார்த்துடலாம். நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற ரிலேஷன் அல்லது டேபிள் அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக டேட்டாபேஸில் டேபிளில் என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு கொரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ் அப்படின்னா கெட் ஆல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மூவி டாட் கெட் ஆல் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். அது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தால் தான் நம்ம மாடல் டாட் அப்படின்னு கால் பண்ண முடியும். அதனால் ஸ்டாட்டிக் மெத்தடாக வச்சுருக்கேன். ஒவ்வொரு மெத்தடும் ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுற டேட்டாபேஸ் கோடு வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் கோட். அதனால் நம்ம ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ கண்ட்ரோலரில் நம்மளோட புது மாடலை இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் டாட் தென்னு வச்சுட்டு நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் வர்றப்ப அதை ரெஸ்பான்ஸில் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. இதெல்லாம் உங்கள் லோக்கல் மிஷின்லையும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.